ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவா அப்போ போடக்காட்டில் பள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்தார். பெரியவாளுக்குண்டான சௌகரியங்களை கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் கவனிச்சின்றார். ஒரு நாள் மதியம் பெரியவா தரிசனத்திற்காக இவர் ஏற்பாடுகள் செய்திருந்தார். ஒரு பெரிய மண்டபத்தில் பெரியவா தரிசனம் கொடுத்து கொண்டிருக்க சுமார் 100 பேர்கள் தரிசிக்க ஏதுவான அந்த மண்டபம் நிறைந்து வழிந்தது. ஏனோ தெரியல, பெரியவா அங்கே உட்காண்டிருந்தவர் சடால்னு எழுந்துண்டு விடுவிடுவென பக்கத்தில் இருந்த தன் அறைக்கு சென்று விட்டார். சாஸ்திரிகளுக்கு ரொம்ப கவலையாக போயிடுத்து. தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, அது பெரியவாளை பாதிப்பது போல ஆயிடுத்தோன்னு பலவாறு யோஜனை பண்ணி தவிச்சு போனார். ஆனால் சரி பார்த்ததில் அப்படி ஒன்றும் குறை இருப்பதாக புரியல. பின் பெரியவாளையே இது பற்றி கேட்டுள்ளான்னு துணிஞ்சார். பெரியவாளை அணுகி தான் செய்த ஏற்பாடுகளில் ஏதாவது குற்றம் இருந்தால் மன்னித்தருள வேண்டுமென விண்ணப்பித்து நின்றார். மகா பெரியவா அதற்கு சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா என்ன சொல்கிறான்னா, தரிசனத்திற்கு கூடி இருந்தவர்களுள் ஒருவருக்கு தீட்டு வந்து விட்டதாகவும் அவரை மண்டபத்திலிருந்து வெளியேற்றும்படியும் சொன்னார். இப்படி பெரியவா சொன்ன உடனே சாஸ்திரிகளுக்கு அது சாத்தியமில்லை என்று தோன்றியது. ஏன்னா 100 பேர் கிட்டத்தட்ட இருக்கா, எப்படி போய் கேட்கறது, கண்டுபிடிக்கிறது? ஆனாலும் பெரியவா சொன்னதுனால பெரியவா தரிசனத்திற்கு கூடியிருந்த எல்லோரையும் ஒவ்வொருவராக சாஸ்திரிகள் விசாரித்தார். யாருக்காவது உறவினர்கள் சமீபத்தில் இருந்து அவர்களுக்கு தீட்டு இருக்கிறதா என்று கேட்டபோது யாரும் இல்லவே இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். திரும்பவும் ஒன்றும் புரியாமல் பெரியவா கிட்ட போய் அப்படி யாருக்கும் தீட்டு இருப்பதாக தெரியலையேன்னு சொன்னார். ஆனால் இம்முறை பெரியவா என்னும் எல்லாமும் அறிந்த மகா ஞானி சில அங்க அடையாளங்களை சொல்லி அப்படி ஒருவரிடம் போய் மண்டபத்திலிருந்து வெளியே சென்று விடுமாறு சொல்ல சொன்னார். இப்படி அங்க அடையாளம் கொண்டவர் சாஸ்திரிகளின் சொந்த அத்தையின் கணவராக இருந்ததில் சாஸ்திரிகள் அவர்கிட்ட போய் பெரியவா சொன்னதை சொன்னார். மண்டபத்தில் பின்னால் நின்று கொண்டிருந்த அவர் பெரியவா ஏன் இப்படி அருளினார் என்று புரியாமல் தெய்வ கட்டளையின்படி வெளியேறி தன் வீட்டிற்கு சென்றார். அங்கே சென்றபோது அந்த திருவாக்கின் மகிமை புரிந்தது. அவர் வீட்டில் அவருடைய பந்துக்களில் ஒருவரின் மறைவு பற்றிய செய்தி காத்திருந்தது. எல்லாம் வல்ல தெய்வமாய் அருளும் மகா பெரியவாளுக்கு இந்த செய்தி எப்படி தெரிந்திருக்கும் என்று அவரோ சாஸ்திரிகளோ வியந்திருக்க வாய்ப்பில்லைதான். எவ்வளோ ஒரு அருமையான அற்புதம்! இதைத் தொடர்ந்து மகா பெரியவாளை பற்றி, பெரியவாளின் அனுபவங்கள், பெரியவாளை பற்றிய அனுபவங்கள் சொல்லலான் இருக்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு கும்பகோணம் பாதையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அருமையான ஒரு சிறு கிராமம் இருந்தது, இப்பவும் இருக்குது. அதன் பெயர் ஈச்சங்குடி. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள் ஈச்சங்குடியை பற்றி. காவேரிக்கு வடகரையில் உள்ளது. மிக பழைய வீடுகளை சிதில நிலையில் கொண்ட இந்த ஊரில் ஒரு வீடு ரொம்ப பிரசித்தமானது. கோவிலிலும் வேத யாக தெய்வீக காரியங்களில் ஈடுபடும் பிராமண குடும்பங்கள் வாழ்ந்து வரும் வீடுகள் அங்கே உண்டு. ஈச்சங்குடி அக்ரஹாரத்தில் உள்ள ஒரு வீட்டில்தான் மகா பெரியவாளின் தாயார் மகாலட்சுமி அம்மாள் பிறந்தாள். இந்த மகாலட்சுமி அம்மாள் நாகேஸ்வர சாஸ்திரிகளின் மகள். வேதம், அத்வைதம், உபனிஷம் எல்லாம் நன்றாக கற்று தெரிந்த 18 வயசு சுப்பிரமணிய ஐயருக்கு 7 வயது மகாலட்சுமி மனைவியானாள். சுப்பிரமணிய ஐயர் மகாலட்சுமி அம்மாளின் 2வது பிள்ளைதான். குலதெய்வம் சுவாமிமலை முருகனை வேண்டி வைத்த பெயர் சுவாமிநாதன். சரியான பெயர். 12 வயசில்
சுவாமிநாதன் சந்நியாசியாகி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்னும் 68வது காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜகத்குருவான நமது மகாபெரிவா. அப்பனுக்கு பாடம் சொன்னவன் அந்த சுவாமிநாதன். இந்த சுவாமிநாதன் அப்பால் வளர்ந்து அகிலத்துக்கு பாடம் சொல்லப் போகிற ஜகத்குரு மகாபெரிவாளாக போகிற சுவாமிநாதன். 1932 ஜூன் 14 அன்று ஆந்திராவில் நகரி என்னும் ஊரில் மகாபெரிவா முகாமிட்டிருந்த போதுதான் தாயார் மகாலட்சுமி அம்மாள் காலமான செய்தி வந்தது. தாய்க்கு ஸ்நானம் செய்துவிட்டு பிராமணர்களுக்கு தானம் வழங்கினார். அதோடு அந்த சந்நியாசி தன்னை பெற்ற தாய்க்கு ஒரு சந்நியாசியின் கடமையை முடித்தார். அப்போதுதான் அவர் மனதில் ஒரு எண்ணம் உதயமாயிற்று. அதாவது தனது தாய் பிறந்த பழைய வீட்டை ஈச்சங்குடியில் ஒரு வேத பாடசாலையாக்கினால் என்ன? வேத சப்தம் ஒலிக்கட்டுமே. இந்த எண்ணம் பூர்த்தியாக பல வருஷம் ஆகியது. இந்த எண்ணம் எப்போது செயலாகியது? 1993 ஒரு முறை பெங்களூர் ஹரி என்ற பக்தர் தரிசனத்துக்கு வந்தபோது மகாபெரிவா சொல்கிறா, நீ ஈச்சங்குடி கச்சபுரீஸ்வரர் கோவிலை புனருத்தாரணம் பண்ண போறியா? பெரியவா அனுகிரகத்தோடு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறார் அந்த ஹரி. சரி, ரொம்ப சந்தோஷம், நிச்சயம் அது பூர்த்தியாகும். அங்கே தான் நான் சின்ன வயசில் அம்பாளை காருண்யவல்லியா கச்சபுரீஸ்வரரோடு நிறைய தரிசனம் பண்ணியிருக்கேன், வேதமெல்லாம் கத்துண்ட ஞாபகம் இருக்குது. இப்படி சொல்லி மகாபெரிவா சிரித்தார். சீக்கிரமே ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணுறேன், எல்லாம் பெரியவா ஆசீர்வாதம் அனுகிரகம். பெரியவா ஹரியை உற்று பார்த்தார். ஹரி தலைவணங்கி கை கட்டி பெரியவா என்ன சொல்ல போகிறார் என்று கவனித்தார். ஹரி, நான் உன்னை ஒன்று கேட்கட்டுமா? எனக்கு உபகாரம் பண்ணுவியா? மகாபெரிவா ஆக்ஞை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவேன் பெரியவா. பெரியவா சொல்கிறா, ஸ்ரீ காருண்யவல்லி சமேத கச்சபுரீஸ்வரர் அனுகிரகம் உனக்கு கிடைக்கட்டும். நான் என் பூர்வாசிரம தாயார் பிறந்து வளர்ந்த ஒரு பழைய வீடு ஈச்சங்குடியில் இருக்கே, உனக்கு தெரியுமோ? அதை குழந்தைகளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடசாலையாக புனருத்தாரணம் பண்ணணும். இந்த எண்ணம் மனசில் வெகு காலமாக இருக்குது. அங்கே வேதம் என்றைக்கும் ஒலிக்கணும். 4 பேருக்கு ஊரில் உபயோகமான இடமா அதை மாற்றணும். இதை கேட்டு ஹரி உணர்ச்சி வசத்தோடு கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். மகாபெரிவா, இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், என் பூர்வ ஜென்ம புண்ணியம், உடனே அதற்கு செயல்படுறேன் அப்படின்னார். இத்தனை வருஷம் எவரிடமும் சொல்லாத மனதில் தேக்கி வைத்திருந்த ஒரு எண்ணத்தை மகாபெரிவா சொன்னதற்கு காரணம் இருந்திருக்கிறது. அந்த பழைய வீட்டை அப்போதைய உரிமையாளரிடம் பேசி வாங்க வேண்டும். இடித்து பாடசாலை கட்ட 1 வருஷமாவது ஆகும். தனது வாழ்நாளில் அங்கே வேத பாடசாலை நிறுவிய செய்தி காதில் விழ வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார் மகாபெரிவா. அந்த பழைய வீடு உரிமையாளரிடமிருந்து விலை பேசி வாங்கப்பட்டு பக்தர்களின் ஒத்துழைப்போடு விரைவில் பாடசாலையாகியது. 1994 ஜனவரி 8 உலகம் மகா சோகத்தில் ஆழப்போகிறது என்று அந்த காலை வேளையில் ஒருவருக்கும் தெரியாது. பெரியவா உடல் நலம் ஒத்துழைக்காததால் பக்தர்களுக்கு தரிசனம் தர முடியவில்லை. தியானத்தில் ஈடுபட்டார். அருகே இருந்தவர் உரக்க காதில் சொன்னார், பெரியவா பெங்களூர் ஹரி தரிசனம் பண்ண வந்திருக்கார் அப்படின்னு. யாரு? பெங்களூர் ஹரியா? எங்கேருந்து? ஈச்சங்குடியிலிருந்து பெரியவாளுடைய அப்பா அம்மா படம் பாதுகை கொண்டு வந்திருக்கார், அழைச்சிண்டு வா அப்படிங்கிறா பெரியவா. வெள்ளி பாதுகைகளை காலில் மெதுவாக அணிந்து கொண்டார். ஹரிக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். இப்போ அந்த ஹரி சொல்கிறார், பெரியவா
உங்கள் அனுகிரகத்தோடு ஈச்சங்குடியில் அந்த இல்லத்தில் பாடசாலையை ஆரம்பிக்க நாள் குறிச்சாச்சு. பத்திரிக்கை வெளியிடணும். பெரியவா கையால் தொட்டு ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கணும். ரொம்ப சந்தோஷம் பெரியவாளுக்கு. அந்த பாடசாலை ஆரம்ப விழா பத்திரிகையை வாங்கி படித்தவர் தன்னுடைய பெற்றோரின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். அதுதான் அவருடைய பூலோக வாழ்க்கையின் கடைசி நாள். அம்மா, எனக்கு உயிர் கொடுத்து வளர்த்து உலகத்துக்கு அளித்த உனக்கு என்னாலான ஒரு சிறு கைமாறாக இந்த சந்நியாசி இதை செய்கிறேன் அம்மா என்று மனதில் தோன்றியிருக்குமோ? அன்று அவர் மனதில் இருந்த ஒரே ஒரு ஆசை பூர்த்தியாகியதை பத்திரிகை நிரூபித்து விட்டது. இந்த ஹரிக்கு நான் என்ன செய்வது? தன்னுடைய பாதுகைகளை கழற்றி ஹரியிடம் கொடுத்தார். இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போ, ஈச்சங்குடி வேத பாடசாலையில் வை, நன்னா நடக்கும் என்று சொல்லாமல் சொல்லி ஹரிக்கு ஆசி வழங்கினார். பெங்களூர் ஹரிதான் கடைசியாக இந்த உலகத்தில் மகா பெரிவாளுடன் பேசி அவர் ஆசி பெற்ற பக்தர். என்ன பாக்கியம்! இதெல்லாம் நடந்த 2-3 மணி நேரத்தில் மகா பெரிவா சித்தி அடைந்து விட்டார். பூலோகத்துக்கு சுவாமிநாதன் வந்த காரியம் 100 வருஷங்களில் ஜாம் ஜாம் என்று எல்லோரும் காலம் காலமாக என்றும் அதிசயிக்க நடந்து முடிந்து விட்டது. இதை படிக்கும்போது கண்ணில் தண்ணி தான் வருது. எப்படி பெரியவா கடைசியில் கூட தான் நினச்சது பார்த்துட்டார் கண்ணால். வேத பாடசாலை கட்டணும், தான் அம்மா பிறந்த ஊரில் கட்டணும்னு நினச்சார். அன்னைக்கின்னு கரெக்டாக அந்த ஹரி கொண்டு வந்து பத்திரிக்கையை காமிச்சு கண்ணால் பார்த்த பிறகுதான் அந்த உயிரை விடணும்னு இழுத்து பிடிச்சி வச்சுட்டுருக்கா பெரியவா. சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் மகா பெரியவா. எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஈச்சங்குடிக்கு ஒரு தரம் போயிட்டு வரலாம். தஞ்சாவூர் பக்கம் அந்த பக்கம்லாம் போகணுன்னாக்கா பக்கத்தில் தானே, பாபநாசத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. ஒரு 1/2 மணியில் போயிடலாம் அங்கேருந்து. அந்த அக்ரஹாரத்துக்கு போனால் பெரியவாளோட தாயார் பிறந்து வளர்ந்த வீடு அது. அந்த வீட்டில் இந்த பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ண அந்த பாதுகைகள் அங்கே இருக்குது. பெரியவாளோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. பெரியவாளுடைய அப்பா அம்மா ஃபோட்டோன்னு எல்லாமே அந்த வீட்டில் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சமீபத்தில் என் பொண்ணு மாப்பிள்ளை என் சம்பந்தியெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப அந்த ஈச்சங்குடி வீட்டை பற்றி சொன்னால் அவ்வளோ ஒரு அமைதியாக நன்னா இருக்குது. ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது போயிட்டு வந்ததுன்னு சொன்ன அவள்லாம். இன்னும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, போகணும் ஒரு தரம் கண்டிப்பாக. பெரியவா நடத்தி வைப்பா, நாம் நினச்சிட்டோன்னா பெரியவா நடத்தி வைப்பா எல்லாமே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.